எங்களுடைய கடல் பரப்புக்கு இந்திய மீனவர்கள் எந்த அளவு அட்டூழியம் புரிகின்றார்கள், அட்டகாசம் செய்கின்றார்கள் என்பது முழு நாட்டுக்கும் முழு உலகத்துக்குமே தெரிந்தபடியும். அதே போன்று எங்களுடைய மீனவர்கள் தப்பித்தவறி அவ்வாறான பிரதேசங்கள் அவருடைய எல்லைகளுக்கு செல்லுகின்ற போது இவ்வாறான நடவடிக்கைகள் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கடந்த காலங்களில் விசேடமாக இந்திய மீனவர்கள் எங்களுடைய மீனவர்களால் கைது செய்யப்படுகின்ற போது, அல்லது எங்களுடைய கடல் பரப்பில் தத்தளிக்கின்ற பொழுது, அல்லது எங்களுடைய வலைகளை வள்ளங்களை அறுத்து உடைத்து நொறுக்குகின்ற பொழுது இவர்கள் தாங்களுடைய தொப்புள் கூடி உறவாக சகோதரனாக பார்த்து அவர்களை பராமரித்தவர்களே இலங்கை மீனவர்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களுடைய கடல் எல்லைக்குள் புகுந்து ஆயிரக்கணக்கான படகுகள் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தை சூறையாடுகின்ற நபர்கள் இன்றைக்கு எங்களுடைய ஒரு நபரை கைது செய்து அல்லது அவரை கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள். அந்த கடுமையான தாக்குதலுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகங்களுக்கு சென்று இது தொடர்பான தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யவில்லை. ஈழத் தமிழருக்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான கட்டத்துக்குள் ஈழத்தமிழர்கள் வந்துவிட்டார்கள் என்பது மட்டும்தான் இப்போது வெளிப்படையாக தெரிகின்றது. அதனுடைய வெளிப்பாடுதான் இது என்றும் பார்த்துக் கொள்ளலாம். கடந்த காலங்களிலே இது சம்பவம் தொடர்பில் பார்க்க போனால் இதுவரை காலமும் இலங்கை மீனவர்கள் தம்மை தாக்கினார்கள், மீன்களை பறித்து சென்றார்கள் என பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் தாக்கினார்கள், சுட்டார்கள், மீன்களை பறித்து சென்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் காலகாலங்களிலே எழுந்திருக்கிறது. தற்போது பல வருடங்களாக கடற்படையினர் மீதான குற்றச்சாட்டுகளும் இல்லை. அண்மை காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் கடற்படையினர் மீதான குற்றச்சாட்டுகள் இல்லை. ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு இவர்கள் எங்களுடைய கடற்பரப்புக்குள் வருகிறார்கள். இவருடைய படகிலே கொள்ளையில் ஈடுபட்டார்கள் என்று கூறினார். நீங்கள் எத்தனை ஆயிரம் எத்தனை கோடிகளை ஒவ்வொரு நாளும் அள்ளி செல்லுகிறீர்கள் எங்களுடைய உண்மையிலே தமிழக மீனவர்களுடைய அந்த மனநிலையாவது உங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலையில் நீங்கள் இந்த தாக்கம் முற்பட்டது என்பது மிக மிக கேவலமான ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. மாறாக இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற கடற்படையினரின் படகுகளை மோதியுள்ளனர். கைது செய்து படகில் கடற்படையினரை தாக்கி கடலிலும் தள்ளி இருக்கின்றார்கள், மோதி இருக்கின்றார்கள் கடற்படை படகில். அதன் பின்னர் கடற்படையினரை தாக்கி கடலிலும் தூக்கி வீசி இருக்கிறார்கள். யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். 2024 ஆண்டு காலப்பகுதியில் இந்திய மீனவர்களை கைது செய்ய அவர்களின் படகில் கடற்படையினர் ஏற முற்பட்ட போது இந்திய மீனவர்களின் செயற்பாட்டினால் அவர் கடலிலே தள்ளப்பட்டு தாக்கப்பட்ட ஒரு கடற்படை வீரர் உயிரிழந்தார். அது மாத்திரமன்றி கடற்படையினரின் படகுகளுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் இந்திய மீனவர்கள் கடுமையாக தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.